வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்றுனர் தேர்வை இதில் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அப்போ அவங்க முதல்ல நோட்டிஃபிகேஷன் விடும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மொத்தமாக 2222 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அடுத்து அவங்க வெளியிட்ட ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 360 போஸ்டிங்கை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அவங்க விட்டுருக்கிற நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 610 போஸ்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3000 சில்லற போஸ்டிங்கை அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஏற்கனவே முதல்ல ஒரு 2222, அதுக்கப்புறமா ஒரு 360, இந்த இன்றைக்கி ஒரு 610 மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா 2 6 3 9 11 3192 போஸ்டிங்க்கு நீங்கள் எழுதின எக்ஸாம். ஏன்னா முதல்ல நோட்டிஃபிகேஷன் வரும்போது மொத்தம் 2000 சில்லற போஸ்டிங் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3000 சில்லற போஸ்டிங்கு அது அதிகமாக இருக்குது. எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பார்ப்போம். இந்த ஆடம்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடம்டோனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் டாபிக் சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் இருக்கக்கூடிய பேக்லாக் வேகன்சிஸு அப்படிங்கிறதையும், அடுத்ததாக எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸு, சென்னை கார்ப்பரேஷனில் வரக்கூடிய வேகன்சிஸ் ஒவ்வொன்றுமே அவங்க சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கான நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. எக்ஸாம் எழுதினவங்க நீங்கள் எழுதும்போது இருந்ததை விட இப்போ 600 வேக்கண்ட்டு அதிகமாக தான் இருக்குது. அடுத்தடுத்து அவங்க விடும்போதுமே நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் மெயின் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கும் அவங்க சொல்லியிருக்கிற வேக்கண்ட்டோட நின்றுடும், நம்ம கொஞ்சம் வேக்கண்ட் தானே இருக்குது, நம்மளால் செலக்ட் ஆக முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கட்டாயம் செலக்ட் ஆக முடியும். இந்த மாதிரி அடுத்தடுத்து வேக்கண்ட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயமாக நம்மளால் எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள்.